Hi guys, welcome back to my YouTube channel. நம்ம YouTube சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தி செய்வது எப்படி தான் வீடியோ பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை மாவு அப்புறம் உப்பு இந்த பீட்ரூட்டை சின்ன சின்னதா வெட்டிட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்து அதுல இருந்து சாறு பிழிஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ப மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது உள்ள வைக்கிறதுக்கு வந்து நான் பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்திருக்கேன். பீட்ரூட்டையும் கேரட்டையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா துருவி எடுத்துட்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்ச மாவை வந்து சின்ன சின்ன உருண்டியா எடுத்து பூரி மாவு பதத்துக்கு நீங்க பூரி மாவு பதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதா உருட்டிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி தவா வச்சு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பூரி மாவு பிசைஞ்சிக்கிட்டு அதுல வந்து இந்த பீட்ரூட் டஃபிங் வச்சுட்டு இதை ரெண்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தவா மேலே வச்சு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லபடி 2 பக்கமும் சுட்டு எடுத்தா சுட சுட பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.